துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளித்துக் கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்த சஷ்டி கவசந்தனை. அனைவருக்கும் வணக்கம். இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கார்த்திகை மைந்தனை வழிபடுறது மிகவும் சிறப்புங்க. முருகப்பெருமானுக்குரிய விரதங்கள்லையே இந்த கார்த்திகை விரதம் நட்சத்திர அடிப்படையில் தான் அனுஷ்டிக்கப்படுகிறது. பெரிய கார்த்திகை அப்படின்னு சொல்லப்படுற திருக்கார்த்திகையும் வர்றது இந்த கார்த்திகை மாதத்தில் தாங்க. இந்த திருக்கார்த்திகை தீப திருவிழா முருகப்பெருமானுக்கு ரொம்ப பெரிய விழாவாக கொண்டாடப்படுது. சிவபெருமான் தன் 5 முகங்களோடு 6வது முகமாக அதோ முகம் அப்படிங்கிறத சேர்த்து 6 கண்களில் இருந்தும் நெருப்பு பொறியை தோற்றுவித்தாராம். அந்த பொறிகள் வாயுவும் அக்னியும் சேர்ந்து கங்கையில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அந்த நெருப்பு பொறிகள் தான் 6 குழந்தைகளாக உருவாயிருக்குங்க. அந்த 6 குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை சிவபெருமான் கார்த்திகை பெண்கள் 6 பேர்கிட்டையும் ஒப்படைச்சிட்டாராம். அந்த கார்த்திகை பெண்கள் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த 6 குழந்தைகளையும் பாலூட்டி சீராட்டி ரொம்ப அருமையாக வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பார்வதி தேவி இந்த 6 பிள்ளைகளையும் பார்க்க வந்திருக்காங்க. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, இந்த 6 முகத்தையும் ஒரு முகமாக்கிட்டாங்களாங்க. அந்த 6 முகமாக்கின அந்த பிள்ளைக்கு தான் கந்தன் அப்படிங்கிற பெயரை வச்சாங்களாம். கந்தன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சேர்ந்தவன் அப்படின்னு அதுக்கு பொருளாம். சிவபெருமான் இந்த 6 பிள்ளைகளையும் அழகாக பாலூட்டி சீராட்டி அருமையாக வளர்த்த அந்த கார்த்திகை பெண்கள்கிட்ட, என் பிள்ளையை நீங்கள் நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கியிருக்கீங்க, அதனால் நீங்கள் சந்திர மண்டலத்தில் நிலைத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை கொடுத்தாராங்க. அதே மாதிரி கார்த்திகை பெண்கள் நினைவாக முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் என்ற பெயரும் ஏற்பட்டுச்சாங்க. இப்படிப்பட்ட இந்த முருகப்பெருமானை இந்த கார்த்திகை மாதத்தில், அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பலன்களை தருங்க. உங்களோட பிரச்சனை என்னவோ அதை ஒரு பேப்பரில் எழுதி, வேலைக்காகவோ கடன் பிரச்சனையோ குழந்தை பேருக்காகவா பிள்ளைகள் நன்றாக படிக்கிறதுக்காகவா எதுவாக இருந்தாலும் அதை ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி முருகப்பெருமானுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதுங்க. இது மாதிரி ஒரு சாதாரண பேப்பர் எடுத்துக்கோங்க. கார்த்திகை மைந்தா கந்தா எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எழுதிட்டு, கீழே உதாரணமாக என் குழந்தை நன்றாக படிக்க வேண்டும், உங்கள் குழந்தைக்காகனா என் குழந்தை நன்றாக படிக்க வேண்டும், இல்லை உங்கள் வேலைக்காகனா அதை எழுதுங்க, இல்லை உங்கள் குடும்ப பிரச்சனையா அப்படின்னு சொன்னால் அதை எழுதிக்கோங்க. அது மாதிரி ஒரு 21 முறை எழுதணுங்க. நான் ஒரு 9 முறை எழுதியிருக்கேன். நீங்கள் 21 முறை எழுதி இந்த பேப்பரை சுருட்டி முருகனோட வீட்டில் படம் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பாதத்தில் வச்சுடுங்க. இதை நீங்கள் கார்த்திகை மாதத்தில் வர்ற செவ்வாய்க்கிழமையில் மட்டும்தாங்க எழுதணும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருகிற செவ்வாய் ஓரையில் தான் எழுதணும். இது கார்த்திகை மாதத்தில் எத்தனை செவ்வாய்க்கிழமை வருதோ அத்தனை செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் ஓரையில் நீங்கள் இதை எழுதி முருகனோட பாதத்தில் வச்சிடுங்க. இந்த கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தெரியுங்க. கார்த்திகை மைந்தன் அருளால் நீங்கள் வேண்டிய காரியம் நிச்சயமாக நிறைவேறுங்க. அந்த செவ்வாய் ஓரை எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6 to 7 செவ்வாய் ஓரைங்க, 7 to 8 புதன் ஓரை வந்துடும், 8 to 9 குரு ஓரை, 9 to 10 சனி ஓரை, 10 to 11 சூரியன் ஓரை, 11 to 12 சுக்கிரன் ஓரை, 12 to 1 சந்திரன் ஓரை, திரும்ப 1 to 2 செவ்வாய் ஓரை வந்துடுங்க. அது மாதிரி மாற்றி மாற்றி வரும். அதை நீங்கள் இந்த செவ்வாய் ஓரை எப்போ வருதோ அந்த டயத்தை நீங்கள் பார்த்து உங்களோட வேண்டுதலை முருகப்பெருமான்கிட்ட வைங்க. நீங்கள் மனம் உருகி இந்த கோரிக்கையை அவர்கிட்ட வைக்கும் பொழுது உங்களோட நியாயமான கோரிக்கையை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி வைப்பார். இந்த கார்த்திகை மாதத்தில் தினமும் வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சவங்க தினமும் முருகருக்கு ஆலயத்துக்கு சென்று அவரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களோட நீங்கள் மனம் உருகி வேண்டியவற்ற கோரிக்கைகளை கண்டிப்பாக முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார். தினமும் உங்களால் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செல்ல முடியலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் செவ்வாய்க்கிழமையிலையாவது நீங்கள் கோயிலுக்கு போய் முருகப்பெருமானுக்கு நீங்கள் நெய்விளக்கு போட்டுட்டு வாங்க. உங்கள் கோரிக்கைகளை முருகப்பெருமான் விரைவில் தீர்த்து வைப்பார்.
ஒரு வேண்டுதலை நம்ம வைக்கும் பொழுது அதை ஒரு நம்பிக்கையோடு வைக்கணுங்க. அதே நம்பிக்கையை நீங்கள் முருகன் மேலே வைங்க. அந்த வேண்டுதலை முருகப்பெருமான் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாருங்க. இது மாதிரி ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.